அட்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் வந்து ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. நான் அந்த பரிகாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்பேன். அ இந்த கேள்வி உங்களுக்கு எத்தனை பேருக்கு எல்லாருக்குமே புரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, காலையில ஒரு 10 மணிக்கு ஒரு பஸ் வரும். நான் ஒரு 7 மணிக்கே பஸ் ஸ்டாப் போயிட்டேன். அப்ப நான் ஒரு 10 மணி வரை வெயிட் பண்ணோம். ஒரு 2 1/2 மணி நேரம் தான் அங்க பஸ் ஸ்டாப் போனது பிறகு தான் தெரியுது, ஐயா இது மாரி இந்த 2 1/2 மணி நேரம் இருக்கே அப்படின்ட்டு அங்கேயே நிற்கிறதா, இல்ல வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டு போறதா, இல்ல அங்கேயே வெயிட் பண்ணுறதா, அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருக்கிறதா. பஸ் எத்தன மணிக்கு வரும்? அப்பன்னா 10 மணிக்கு. ஆனா நம்ம எத்தன மணிக்கு போயிருப்போம்? காலைல 7:30 மணிக்கு போயிருக்கோம். ஆனா இது எப்படி இருக்கு அப்படின்னா, 2 1/2 மணி நேரம் நம்ம கால தாமதம் இருக்கு பாருங்க. இந்த 2 1/2 மணி நேரம் கால இடைவெளி இருக்கு பாருங்க. இந்த இது வந்து மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய கால விரயம்னு எடுத்துக்கலாம். சார், இல்ல சார் எனக்கு இப்போ உடனே 7:30 மணிக்கு பஸ் வரணும் அப்படின்னு எப்படி பரிகாரம் பண்ண முடியும்? அத பரிகாரம்னு சொல்றதுக்கு பதிலா, நம்ம காலங்களை அறிந்து, நான் இப்ப எனக்கு 9:30 மணிக்கு நான் பஸ் ஸ்டாண்ட் போறேன். 10 மணிக்கு எனக்கு பஸ் வருது. இது எவ்வளோ அழகா இருக்கும். இந்த ஜோதிடம் படிப்பதால் நம்ம வாழ்க்கை மாறும். ஜோதிடம் படிப்பதே பரிகாரமா மாறும் அப்படின்னு நெறைய நேரத்தில நான் சொல்லியிருக்கேன்.